அனைவருக்கும் வணக்கம். சமயபுரம் மாரியம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்க காரணம் என்ன? சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு செல்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு செல்வதால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்பட்டு வருது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய பரிகார தலமாக தான் திகழ்கிறது திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவில். அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கும் இந்த கோவில் காவிரியின் வடகரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. மகாவிஷ்ணுவின் தச அவதாரத்தில் கிருஷ்ண அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்கிறதாகும். இந்த அவதாரத்தில் தேவியின் குழந்தையாக கிருஷ்ணரும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரித்திருக்காங்க. இந்த 2 குழந்தைகளுமே இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டது. அதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டு இருப்பதை அறிய இயலாதவனாக இருந்திருக்காங்க. குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டிருக்காங்க. ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றது. அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சம்ஹாரம் செய்யப்பட்டால். மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தனது 8 கரங்களிலுமே எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இந்த உலக காக்க அவதரித்து நின்றிருக்காங்க. இந்த தேவியே மகமாரி என்னும் மாரியம்மனாக கண் கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுரம் மாரியம்மனாக பூஜிக்கப்பட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்து அம்மனின் திருமேனி உக்கிரகம் மிகுந்து இருந்தமையினால அப்போது அங்கிருந்த ஜீவசுவாமிகள் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதன்படி பணிவிடை புரிவோர் இந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்துல வைத்து இறக்கி விட்டு இழப்பாரி இருக்காங்க. அவர்கள் இழப்பாரிய அந்த இடம்தான் சமயபுரம் என்னும் பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு. இதன் நினைவாகவே இப்பொழுதுமே இந்த திருக்கோவில் திருவிழாவில் 8ஆம் நாளில் அம்மன் ஓர் இரவு ஓய்வு எடுத்துக்கொள்வது நடைபெற்று வரும். இளப்பாரிய அந்த பணிவிடை புரிவோர் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணூர் அரண்மனை மேட்டில் அன்னையின் திருவுருவத்தை வைத்துவிட்டு சென்று விட்டிருக்காங்க. அவ்வாறு அவர்கள் வைத்த இடம் மாரியம்மனின் அருளாலயமாக திகழ்கிறது. மேலும் அவர் கண்ணூர் மாரியம்மன் என்று திருப்பெயர் கொண்டு அழைக்கப்பட்டிருக்காங்க. திருக்கடையூரில் மார்க்கண்டேயின் அதிக பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மன சிவன் அளிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது. இந்த நிலையில யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்து மாயாசூரன் உலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தியிருக்கான். அதர்மம் அழிந்து தர்மம் தலை தோக்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கு இணங்க மாயாசூரனினும் அவனுடைய சகோதரர்களையும் வதம் செய்து அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமையில இருந்து மக்களை காப்பாற்றி சிறப்பு மிக்கது இந்த கோவில். இன்றுமே கருவறையில் இருக்கக்கூடிய அம்மனின் வலது பொற்கமலம் திருப்பாதம் மாயாசூரனின் தலை மீது எழுந்தருளிருப்பதை காணலாம். மேலுமே இந்த கோவில் தீராத நோய்களை தீர்க்கும் பரிகார தலமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்மிகு திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாக சொல்லப்படுது. இந்த கோவில் முகப்பில் இருக்கக்கூடிய நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என அழைக்கப்படுது. 3 திருச்சுற்றுகளை கொண்ட இந்த திருக்கோவில் கிழக்கில் உள்ள சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோவில், தெற்கில் அருள்மிகு முருகன் கோவிலும் அமைஞ்சிருக்கு. தேரோட வீதியின் வடக்கே ஒரு விநாயகர் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. மேற்கில் ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பது மற்றொரு சிறப்பு அம்சமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருக்கோவிலின் 2ஆம் திருச்சுற்றுல அருள்மிகு விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேகம், அம்மன் சன்னதி, யாகசாலை, தங்கரத மண்டபம் உள்ளிட்டவை அடங்கியிருக்கு. 2ஆம் திருச்சுற்று முடிவடைந்த பின்னர் உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம் ஆகியவற்றையும் அதனைத் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தை காணலாம். கருவறைக்கு செல்லக்கூடிய வாயிலின் இருபுறம் துவார சக்திகளின் சுதை உருவத்தை நம்மால் காண முடியும். வலதுபுறம் அருள்மிகு கருப்பண்ண சுவாமி சன்னதி இருக்குது. கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடையில் மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் என்றழைக்கப்படுது.
கருவறையை சுற்றி பிரகாரம் காணப்படுகிறது. இந்த பிரகாரத்தில் விமானத்தின் அதிர்ஷ்டான பகுதியில் தொட்டி போன்று அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்பட்டு அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காக உக்கிரத்தை தணிப்பதற்காக இத்தகைய முறை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கருவறையின் இடதுபுறம் உற்சவ அம்மனின் சன்னதி இருக்கு. திருமேனிக்கு நாள்தோறுமே சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. சமயபுரம் அருகில் இருக்கக்கூடிய அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்குரிய திருமேனிக்கும் இங்கு நாள்தோறுமே அபிஷேகம் செய்யப்படுது. உற்சவ அம்மனுக்கு தினமும் 6 கால பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறுது. காலை 7:30 மணிக்கு மாலை 5:30 மணிக்கு செய்யப்படும் அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் மீது தெளிக்கப்படுது. இதனால் அம்மை நோய் கண்டவர்கள், உடல்நலக் குறைவு உள்ளவர்கள் நோயின் தாக்கத்தில் இருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கருவறையில் அம்மன் வீற்றிருப்பது வழக்கமானதாக இருப்பினுமே மற்ற கோவிலை விட இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டு அருளாட்சி வழங்குறாங்க. மூலவரின் திருவுருவம் மரத்தால் ஆனதென்றால் அதன் மேல் சுதை வேலைப்பாடுகள் மெதுகு போடப்பட்டது போல புதுமையான ஒன்றாக இருக்கு. தங்க ஜடா மகுடம் மற்றும் குங்கும மேனி நிறத்தில் நெற்றியில அழகிய வைரப்பட்டைகள் மின்ன, கண்களில் அருளொளி வீச வைர கம்மலுடன் மூக்குத்தியுடன் பக்தர்களுக்கு காட்சி தராங்க. மாரியம்மன் ஆதிசக்தியான அம்மன் தனது 8 கரங்களிலுமே இடதுபுறம் கபாலம், மணி, வில், பாசம், வலதுபுறமாக கத்தி, சூலம், அம்பு மற்றும் உடுக்கை ஆகிய ஆயுதங்களை தாங்கியிருக்காங்க. இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களின் குறைகளை நீக்கி அருள் புரியறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் மகா சிறப்பு பெற்றவை. பெருவையை வாய்க்கால் புனித சக்தி தீர்த்தம் என்றழைக்கப்படுது. திருக்கோவிலா வடமேற்கு திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் இருந்து சமயபுரத்துக்கு இடதுபுறம் மகமாகி தீர்த்தம், திருக்கோவிலின் வடக்கே உள்ள வாய்வு மூலையில் சர்வேஸ்வரன் தீர்த்தம் அமைஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது. தைப்பூச விழா, பூச்செறிதல், சித்திரை பெருவிழா, புரட்டாசியில நவராத்திரி பெருவிழா ஆகியவை முக்கியமான திருவிழாக்கள். தை மாதத்தில் 11 நாட்கள் தைப்பூச திருவிழா நடைபெறுது. 10ஆம் திருநாளில் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்து அம்மன் சீர்பெறுதல் நடைபெறும். மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூச்சிறுதல், மகிஷாசுரனை வதம் செய்து பாவம் தீரவும் தன்னுடைய கோபம் அடங்கவும். அது மட்டும் இல்லாமல் இங்கு பச்சை பட்டினி விரதம் இருந்து சாந்த சொரூபியாக மாரியம்மன் என்று பெயர் கொண்டு காட்சி தருவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் அனைத்துமே அம்மன் துள்ளு மாவு போன்றவற்றை சாப்பிடுவது வழக்கமாக இருக்கு. இங்கு மாரியம்மனுக்கு பூத்தட்டுக்கள், பூக்கூடைகளை ஏந்தி ஊர்வலமாக வந்து இது காட்சி தரதாகவும் சொல்லப்படுது. பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் சித்திரை தேர் திருவிழா கொடியேற்றம், சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமை வரை பெருந்தேரோட்டமும் நடைபெறும். பச்சை பட்டினி விரதம் பூரணமடைந்து சிவபெருமானிடம் அழைத்தல், காத்தல், அருள்பாலித்தல், மறைத்தல் போன்ற 5 சக்திகளையுமே 5 தொழில்களையுமே சித்திரை பெருவிழாவின் அம்மன் அருள்பாலித்து வருவது இந்த கோவிலின் மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சமயபுர மாரியம்மன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. கார்த்திகை மாதத்தில் தீப திருவிழா, மார்கழி மாதம் திருவாதிரை பெருவிழா ஆகியவை நடைபெறுவதாக சொல்லப்படுது. அம்மனை கொண்டவர்கள் இந்த கோவிலில் தங்கி நோய் நீங்கும் வரை இருந்து வழிபாடு செய்கிறாங்க. இங்கன் மீது அபிஷேக தீர்த்தம் தெளிக்கப்படுவது வழக்கமாக இருக்குது. அம்மையால் பாதிக்கப்பட்டவர்கள், தீராத நோய்களால் பாதிக்கப்பட்டவர் தங்களது வேண்டுதல்களை மாரியம்மனிடம் தெரிவித்து அதை நிறைவேற்றிய பின்னர் அம்மனுடைய உருவம் வைத்து வழிபடுதல் இங்கு காணக்கூடிய ஒன்றாக சொல்லப்படுது. கண் போன்ற பகுதிகளாக செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. கோழி, ஆடுகளை காணிக்கையாக செலுத்துவது போன்றவை பக்தர்கள் மேற்கொண்டு விட்டு வருவதாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.